ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா சமையல். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சிக்கன், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா மல்லி, பட்டை, பூவு, கிராம்பு, ஏலக்காய், எல்லா இலை, பிரிஞ்சு இலை, முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் 1 கப்பு, அரிசி, தேங்காய் பால், மட்டன் மசாலா, கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். இப்போ தனி மிளகாத்தூள் போட்டு சிக்கனை வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாவா அந்த அப்போ தான் அந்த கறியில் உப்பு மிளகாத்தூளில் சப்புன்னு இருக்கும். கறியோட போட்டோம்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிடும். ஒரு விசில் வச்சா போதும். அப்போ தான் நல்லா கறியில் உப்பும் காரம் சாரமாக இருக்கும். நல்லா காரம் கறி இல்லைன்னா சப்புன்னு. மட்டன் பிரியாணிக்கு அதே மாதிரி தான். ஆமாம், வெந்துக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே வெங்காயம்லாம் வதக்கிக்கலாம். இங்கிட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஆமாம், இங்கிட்ட மசாலா ரெடி பண்ணால் கறி வச்சுன்னா தூக்கி ஊற்றிடலாம். உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சண்டே ஸ்பெஷல் சொல்லுங்கள். யாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மாட்டேங்குது. நாங்களும் டெய்லி சொல்லி ஓஞ்சிட்டோம். யார் வீடியோ பார்க்குறீங்க? எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாது, ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றணும். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். காயட்டு பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, ஏலக்காய். இந்த பாருங்க, பட்டை, பூவு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் இருக்குது. கல்பாசி, ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, அதெல்லாம் போட்டுக்கலாம். அப்போ தான் பிரியாணி மணக்கும். மதுரை பிரியாணி. இப்போ அதெல்லாம் வெடிச்சிருச்சு நல்லா. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம். இப்போ அந்த சின்ன வெங்காயத்தை ஒரு அடி அடிச்சுக்கிறோம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் அடிக்கணும். இந்த மாதிரி ஒரு அடி. ஆமாம், இந்த மாதிரி ஒரு அடி அடிக்கணும். அடித்தாதான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அது புதினா, மல்லி, பச்சை மிளகாய் அவங்க காரத்தக்கன்னு போட்டுக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு அரைச்சிக்கிடுவோம். இதோடைய போட்டு புதினா மல்லியோடய அரைச்சிக்கிடுவோம். புதினா, மல்லி, பச்சை மிளகா, முந்திரி எல்லாத்தையும் ஒரு அடி அரைச்சு. ஆமாம், அரைச்சிக்கிறணும். வெங்காயம் இது மாதிரி மொருவை வெந்துடணும். இந்த பாருங்க, இப்படி வெந்துடணும். வெந்துட்டு சின்ன வெங்காயத்தை போட்டுருவோம். சின்ன வெங்காயம் அடிச்சிருக்கோம். ஆமாம், அதையும் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இப்போ புதினா மல்லி கொஞ்சம் போட்டுக்குருவோம். இப்போ முந்திரி பருப்பு, புதினா மல்லி எல்லாம் அரைச்சிருக்கோம்ல, அதையும் போட்டுக்கணும். அரைச்சி போடணும் கொஞ்சம். ஆமாம், 2 தக்காளி, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்.
இப்போ தனி மிளகாத்தூள், மட்டன் மசாலா, கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. இந்த இப்ப தயிர் ஊத்திக்கலாம். தயிர் புளிப்பா நல்லா இருக்கும். இப்ப கறி ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு. ரொம்ப வைக்க வேணாம், சிக்கன்ல குழஞ்சு. ஆமா குழஞ்சு நல்லா நல்லா மணக்குதா? ஆமா சிக்கன் பிரியாணி பாருங்க, கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா மசாலோட எல்லாம் போட்டு வேகணும். நல்லா மசாலா வதங்கதான் அந்த கறி பிரியாணிக்கே டேஸ்ட். ஆமா அரிசியை போட்டுடலாம். சீரக சம்பா அரிசி. ஆமா, மதுரை ஸ்பெஷலே சீரக சம்பா. இந்த பாருங்க, சீரக சம்பாதே மதுரை ஸ்பெஷல் சீரக சம்பா அரிசி. எல்லாத்தையும் ஒரு வதக்கிடு. அரிசி மசாலா எல்லாம். ஆமா, ஒரு வதக்கு. எங்க வீடியோ எல்லாம் போய் பாருங்க. அம்மா சமையல் சூப்பரா போட்டிருக்கேன், பாருங்க. இப்ப கறி வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை ஊத்தி விட்டுரும். 1 2 கறி வேக வச்ச தண்ணி 2 கிளாஸ், இது 3. இந்தாருங்க 4 5 6 7. 1.5 கிளாஸ் மணிக்கு ஊத்துங்க, அப்பதான் நல்லா இருக்கும். பொழு பொழுன்னு இருக்கு. ஆமா, சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போ உப்பு போட்டுக்கலாம். போதும். கார்ன்ஃப்ளவர் மாவு 65. சிக்கன் பொடி. வா வா வா. இஞ்சி பூண்டு பேஸ்ட். தேங்காய் எண்ணெய். வீசக்கார கடையில் இருக்கு, ஒன்று வாங்கிட்டு. கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிறோம்.
ஒரு பொடி பத்தாது, நான் 2 பொடி போட்டுக்கிறேன். இப்படிதான் சிக்கன் பொடி சிக்கன் 65 தடவுனா சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டு, அதுக்குள்ள சாதம் ரெடியானாட்டி வறுத்துக்கலாம். இப்போ கொதிக்குது பிரியாணி கொதிச்சுக்கிட்டு. ஆமா, லெமனை ஊற்றி மூடி வச்சிருவோம். அதுக்குள்ளே மட்டும் முட்டையை வேகும். ஆமா, 2 விசில் வச்சா போதும் முட்டைக்கலாம். மூடி வச்சாச்சு. இப்போ லெமன் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இலைய போட்டுக்கலாம். வாழை இலையா? புதினா இலை. இப்படி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். வாழை இலை இல்லைன்னா போடலாம். வாழை இலை இல்லை. போட்டோம்னா கமகமம் சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. மணமணக்கும். இதோட வெயிட் எங்க? வெயிட்டை போட்டு 10 நிமிஷம் சிம்ல வச்சிடலாம். பிரியாணி ரெடி ஆயிடும். ரெடி ஆயிரு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வரங்க அமர்த்திடலாம். இப்ப முட்டை வெந்துருச்சு. சிக்கன் 65 என்ன செய்யணும்? வறுக்க போறேன். இப்ப மசாலா தடவை வச்சோம்ல, இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம். மசாலா தடவைச்சோம்ல போட்டுலாம். சிக்கன் 65 இல்ல நம்மதான். நாங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாப்போம். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த பாருங்க, ஒட்டாம இருக்கு. பாருங்க, ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும். கம 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 கம்மனு சிக்கன் பிரியாணி ரெடி. ஹாட் பாக்ஸ்ல மாத்தி வச்சிருப்பா. அம்மா செஞ்சா எப்படிக்கா? இன்னைக்கு நம்ம வீட்டு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, அவிச்ச முட்டை, தயிர் வெங்காயம். இதான் நம்ம வீட்டு இது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இதோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சஞ்சனா சமையலுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. பாய், வேற ஒரு வீடியோல சந்திப்போம்.